90s கிட்ஸு 2K கிட்ஸு இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்கள பெத்தவர்களுக்குமே திருமணத்தை பத்தின புரிதல் கம்மியா இருக்கு. இவர்களுக்குமே திருமணம் பற்றிய புரிதல் கம்மியா இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிக்கும்போது, தேடல் ஆரம்பிக்கும்போது, ஒரு பெரிய லிஸ்ட்டோட தான் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் வேணும், இப்படி படிச்சிருக்கணும், இவ்வளோ அழகா இருக்கணும், இவ்வளோ வீடு வச்சிருக்கணும், சொத்து இருக்கணும், இப்படி வரணும், இப்படி வரணும், இந்த பைக் வச்சிருக்கணும், இந்த கார் வச்சிருக்கணும், ஹெலிகாப்டர்ல பறக்கணும். அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே சுருங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா 2ஆ வந்து நிக்கும். 10 வருஷம் கழிச்சு ஆணுக்கு பெண் கிடைச்சா போரும், பெண்ணுக்கு ஆண் கிடைச்சா போருங்கிற அளவுக்கு வந்து நிக்கும். ஸோ இந்த தேடல்கள் இருக்கு. பெண்களுடைய எதிர்பார்ப்புமே அதிகமாக இருக்கு. அது அதிகமா இருக்குன்னா, அது அநியாயம்னு நான் சொல்ல வரல. அதாவது நடைமுறை. இன்னைக்கு எதார்த்த வாழ்க்கையில பெண்களுக்கு கல்வி போய் சேர்ந்துருச்சா? சேர்ந்துருச்சு. நீங்க குக்கிராமங்கள்ல போய் சேர்ந்ததான்னு கேட்டா, இன்னும் அதெல்லாம் டாபிக் அது ஓப்பன். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அப்போ பெண்களுடைய தகுதி என்பது, கல்வி என்பது ஏறின உடனே தகுதி என்பது ஏறுது. தகுதி என்பது ஏறின வருமானம் என்பது வருது. வருமானம் ஏறின உடனே ஆசைகளும் தேவைகளும் அதிகமாக இருக்கு. இது மனித இயல்பு. இது ஆண்களுக்குமே அப்படிதான். இது பெண்களுக்கு மாத்திரம்னு நம்ம சொல்லிட முடியாது.